பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். இந்த மாத கோட்டாவுக்கு பனையூர் பண்ணையார் பங்களாவை விட்டு வெளியே வந்து செயல் வீரர்கள் கூட்டம் ஒன்றை நடத்திவிட்டு சென்று விட்டார். வழக்கம் போல திமுகவை சுவைத்து விட்டு அவர் பாட்டுக்கு மீண்டும் போய் உள்ள பதுங்கிட்டார். அதுல ஒன்றும் பெரிய சுவாரஸ்யம் கிடையாது. இல்ல 26ஆம் தேதியிலிருந்து ஒரு பயணம் வேற, பிரச்சார பயணம்னு சொல்லி முதல்ல ஒரு அறிவிப்பு. 27 ஆயிருச்சு. அதாவது உண்மையா இல்லையா? இல்ல, பிரச்சார பயணம் திட்டமிட்டாங்க. அதுக்கப்புறம் நேத்தோ முந்தானேலோ அவங்க தலைமை குழு கூடி விவாதிச்சு என்னத்தை போய் என்னத்தை பண்ணின்னு அது கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்லையா, வேணான்ட்டாங்க. இப்போ அதில் ஒன்றும் பெருசாக இப்போ இந்த செயல் வீரர் கூட்டத்திலையும் பெரிய ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை. ஆனால் அதனுடைய ஆஃப்டர் மேட்ச் வந்து அதிமுக திரும்ப கடிக்க ஆரம்பித்திருப்பது, அதுதான் வந்து புதிய விஷயம். அவங்களுக்கு இப்போ தான் வந்து நம்மளோட வரமாட்டான் இந்த ஆளு அப்படிங்கிறது புரிய தொடங்கி இருக்கிறது. யாருக்கு? அதிமுக எடப்பாடி. அதாவது இவ்வளோ நாள் தொண்ணாந்து போய் உட்காந்துருந்துருக்கேன். அப்பல ஜெயா இருந்தபோது எந்த நடிகன், விஜயின் இல்லை, எந்த நடிகனுக்கு அரசியல் ஆசை ஒரு துளி முளைவிட்டாலும் பத்திரிகைகள் பத்திரிகைகள் வந்து அட்டப்படம் போட்டு வியாபாரத்தை பார்ப்பாங்க. அரசியலுக்கு வருகிறாரா ஆச்சா பூச்சா அது ஒரு பக்கம். ஆனா நடுப்பக்கத்தை திறந்தீங்கன்னா அந்த பத்திரிகையுடைய ஆசிரியர்கள் காத்திரமா ஒரு கட்டுரை எழுதி நடிகனாக இருப்பதே நாடாளுவதற்கான தகுதியாக வந்து விடுமா? அரசியல் மக்கள் பிரச்சனையை பத்தி எல்லாம் இந்த நடிகனுக்கு என்ன தெரியும்? சரி, இதெல்லாம் பிரச்சனைனா இந்த பிரச்சனைகளுக்கு நீ தீர்வு என்ன சொல்ல போற? அதை சொல்லுவதற்கு உனக்கு அறிவு இருக்கிறதா? ஊழலை ஒழிப்பதற்கான யோக்கியதை உனக்கு இருக்கிறதா? நீ வாங்கக்கூடிய சம்பளத்தில் எத்தனை சதவீதம் கருப்பு பணம்? இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க. இந்த கேள்வி எல்லாமே நியாயமான கேள்விகள் தான். ஆனால் விஜய் கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து திமுகவை மட்டுமே ஆசாமி கடித்து கொண்டிருக்கிறார்ங்கிற காரணத்துக்காக எந்த பத்திரிகையும் இந்த கேள்விகளை கேட்டு நம்ம பார்க்கவே இல்லை. நீங்க கவனிச்சு பாருங்களேன். அட பத்திரிகைகளை விடுங்க, 2009 ஈழப்போருக்கு பிறகு தமிழ்நாட்டில் அரசியல் நுண்ணுணர்வு மிக்க இளைஞர்கள் உருவாயிட்டாங்க. இதற்கு மேல் வரக்கூடிய தமிழ்நாட்டையாவது புரட்சிகர தமிழ்நாடாக மாத்துவேன்னு இயக்கம் கட்டி நடத்திட்டு இருக்கான் பாத்தீங்களா? அவன் எவனுமே இப்படி ஒரு பாப்புலிஸ்ட் கட்சி, எந்த அரசியல் சித்தாந்த பின்புலமும் இல்லாமல், எந்த மக்கள் பிரச்சனையும் பேசாமல், வெறுமனே ரசிகர்களுடைய பலத்தை வைத்து ஆட்சியை பிடிப்பதற்காக கனவு கண்டு வளர்ந்து வருகிறது. இதனுடைய ஆபத்து என்ன? இதனுடைய போக்கு என்ன? இது எடுப்பார் கைவில்லையாக யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் திரண்டு நிற்கிறதே அப்படிங்கிறத பத்தி கருப்பு சட்டை போட்டு இயக்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யாராவது பேசி நீங்க பார்த்திருக்கீங்களா? இப்ப எதற்காக பத்திரிகைகள் காத்திரமான விமர்சனத்தை வைக்கவில்லை? இயக்கம் கட்டி நடத்துபவர்கள் விஜயை நோக்கி கேள்வி எழுப்பவில்லைன்னா விஜய் யாரை கடிக்கிறார்? திமுக. அப்போ இது வராது வந்த மாமணி. அவன் எவனாத்தான் இருக்கு. நன்னன் சொன்னதுதான், அவன் மூத்திரம் மணக்குது அப்படின்னு மணக்குது. அப்படிதான் அமைதியா இருந்தாங்க. எல்லாத்தையும் தாண்டி பெரியாரு அம்பேத்கரை எல்லாம் எழுத்துட்டு வந்துட்டாப்ல. ஆமா, அவர்கள் எல்லாம் யாருனாவது தெரியுமா? அவங்க 2 பேர்த்தோட இனிஷியல் என்னன்னாவது தெரியுமான்னு கேட்கக்கூடிய யோகியதை இவங்களுக்கு இல்லை. யாருமே அதை கேட்கல. எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி விஜய் பேசுவது அரசியல் தான். விஜய் எல்லாமே தன்னுடைய மூளையிலிருந்து சிந்தித்து தான் இந்த அரசியல் கட்சியை நடத்திட்டு இருக்காப்புல. அவரும் பாஜகவை எதிர்க்கிறார். இதையெல்லாம் வந்து அட்மிட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் சுத்திட்டு இருந்தவனுங்க இந்த 2 நாட்கள்ல கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். கேரியரின் உச்சத்தை விட்டு நீ வர்றதால யாருக்கு என்ன லாபம்? என்னங்க வாதம் இது? நீ உன் கேரியரோட உச்சத்தை விட்டு நீ உன்னை யார் கூப்பிட்டா? யாரு கேட்கிற? அப்படி முட்டக்கன் மணி, மூத்த பத்திரிகையாளர். எப்ப 2 வருஷம் கழிச்சு இந்த கேள்வி வந்து ஏடிஎம்கே கூட அவர் சேரலைங்கிறது உறுதியானதுக்கு பிறகு, நான் தூய்மையானவன், நான் என் கரியரோட பீக்ல இருந்து வந்தேன், உன்னை யார் வர சொன்னா? சரி, கரியரோட பீக்ல இருந்து வந்தேன்றீங்களா? அதனால சமூகத்துக்கு என்ன லாபம்? 1000 கோடி உங்களுக்கு சொத்து இருக்கலாம், 3000 கோடி சொத்து இருக்கலாம், 275 கோடி ஒரு பணம் வாங்கலாம். நீங்க கரியரோட பீக்ல இருந்து வரன்றதுனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில 1000 கோடி சொத்துக்களை மக்களுக்கு கொடுத்தீங்களா? ஒத்த பைசா தானம் பண்ணிருக்கீங்களா? அது என்ன வார்த்தை? அது என் கரியரோட பீக்ல இருந்து நான் வரேன், அதனால சோ வாட்? மக்களுக்கு என்ன அதால லாபம்? இவையெல்லாம் தகுதிகள் அல்ல. நியாயமான கேள்வி. அதாவது கேரியரின் உச்சத்தில் நீ இருக்க, உன் கேரியரோட நீயே சொல்லிக்கிற. நீயே இல்ல, அதாவது தமிழ் சினிமாவோட உச்சத்தில் இருக்கங்கிறத நீ சொல்ல முடியாது. கேரியரின் உச்சத்தில் இருக்க நீ சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா உன் கேரியர்ல இதுதான் உச்சம்னு நீ நம்புற. நான் நம்புறேன் துப்பாக்கி டைம் தான் உச்சம், கில்லி டைம் தான் உச்சம்னு நீங்களும் நானும் நினைக்கலாம். கடைசியா வந்த 3 படம் மொக்க படம். ஆனால் இதைத்தான் வந்து அவர் வந்து உச்சமா நினைக்கிறார். அதற்கு எல்லா உரிமைகளும் விஜய்க்கு இருக்கு. இந்த கேரியரின் உச்சத்தை நீ விட்டு வருவதால் தம்பிடிக்கு பிரயோஜனம் உண்டா? தமிழ்நாட்டில் வேறு யாருக்காவது, உன்னை தவிர வேறு யாருக்காவது உன் கேரியரை விட்டு நீ அரசியலுக்கு வருவதால் யாருக்கா எந்த லாபம் இருக்கிறது அப்படின்னு கேட்கிறார். நியாயமான கேள்வி.
இன்னொன்னு ஊழலை ஒழிக்கத்தான் வர்றேங்கிற. ஊழல் ஒழிப்பை பற்றி பிளாக் டிக்கெட் வருமானத்திலும் கருப்பு பண சம்பளத்திலும் கொடிகட்டி பறக்கக்கூடிய நீ பேசுவதற்கு அருகதை உண்டா? இப்போ 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டது கரெக்டு தான், இப்பதான் ஒரு தீர்ப்பு வந்துச்சு. வெளிநாட்டில இருந்து தருவித்த காருக்கு வரி கட்ட சொல்லி அது பெரிய கேஸ் வேற நடத்தின. இதெல்லாம் இன்னைக்கும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகியிருந்தால் இந்நேரம் அந்த படத்துடைய டிக்கெட்டுகளை 3000க்கும் 5000க்கும் வித்த இதெல்லாம் செய்திகள்ல வந்திருக்கும். நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதெல்லாம் தேட்டர்காரன் 5000 ரூபாய்க்கு விற்கிறான், தேட்டர்காரன் 120 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். எப்பேற்பட்ட யாரு படம் வந்தாலும் அப்படிதான் விற்க முடியும். அப்ப முதல் நாள் ஷோவை எடுக்கிறது யாரு? கட்சியுடைய மன்ற தலைவர்கள். அவங்க எடுத்து என்ன டிக்கெட், அந்த டிக்கெட்டையா விக்கிறானுங்க? தியேட்டர் பேர்ல விக்கிறானுங்க? கிடையாது. அவனுங்களா ஒண்ணு பிரிண்ட் அடிக்கிறானுங்க. அந்த பிரிண்ட்ல பணமே எவ்வளவுன்னு இருக்காது. அவனுங்க வைக்கிறது தான் வேலை. இது இப்ப முதல் கட்சியா இரண்டாவது கட்சியா அதுதான் இருக்கும். இது எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்குது? 90கள் அதற்கு முன்பு இருந்து இந்த மாதிரி ஷோ எடுத்து முதல் நாள் காட்சியை பிளாக்ல விக்கிறது. காதலுக்கு மரியாதை ஹிட் ஆச்சு இல்ல, அப்ப இருந்தே ஷோ எடுக்க ஆரம்பிச்சு. உனக்கு ரசிகர் மன்றம்னு ஒண்ணு வந்த பிறகு எல்லா நடிகர்களும் பண்றதா, எல்லா பிரபல நடிகர்களும் பண்றதா. ஆனா நீ தான் ஊழல் ஒழிக்கிறான்னு சொல்ற. வேற எந்த நடிகராவது ஊழல் ஒழிக்கிறான்னு சொல்றானா? ஏன்னா ஊழல் அவன் பங்குதாரன்னு அவனுக்கு தெரியும். ஆனா நீ என்ன சொல்ற? ஊழலை ஒழிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உன் துறையிலேயே மிகப்பெரிய ஊழல்வாதியாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய். இந்த கேள்வியெல்லாம் நாம எழுப்பல, மூத்த பத்திரிகையாளரான மணி எழுப்புகிறார். இதையெல்லாம் எப்ப எழுப்புறாருங்கிறதா இருக்கக்கூடிய கேள்வி. அதாவது அதிமுக தன்னுடைய முழு படை பரிவாரத்தையும் அவுத்து விட்டு ஜிம்மி போய் கடி அப்படின்னு ஏவி விடுது. அவனுங்க ஐடிவிங்க இன்னும் அட்டுழியும். நடிகைகளின் பின்னால் தடவுவவன் எல்லாம் புரட்சி தலைவர் ஆகிவிட முடியாதுடா. இல்ல எனக்கு புரியல. சுருட்டு பிடிப்பவன் எல்லாம் சர்ச்சில் ஆகிவிட முடியாதுடான்னு ஒரு இங்கிலீஷ்காரன் சொல்றான்னா அதனுடைய பொருள் என்ன? சர்ச்சில் சுருட்டு பிடிப்பார், அவர் மாதிரி பிடிச்சிட சுருட்டு எடுத்து பிடிச்சிட்டனாலேயே நீ சர்ச்சில் ஆகிட முடியாதுன்னு அதனுடைய பொருள். நடிகைகளுக்கு பின்னால் தடவுவன் எல்லாம் புரட்சி தலைவர் ஆகிவிட முடியாதுடானா என்ன சொல்ல வராங்க? எனக்கு இப்ப தேனோடு பால் தரும் செவ்வில ஓரிழு வாரைகள் தாங்கும் லிரிக்ஸ் வரைக்கும் போகுது. ராதா சலுஜாவா? ராதா சலுஜா, மஞ்சுளா பண்ண அட்டகாசம் இல்ல. போக்சோ கேஸ்ல போக வேண்டிய ஒரு பீஸ் அது. அவரை இழுத்து எடுத்து தெருவில் விட்ட மாதிரி அவர் மாதிரி பண்ணிட்டா நீ முன்னாடி மட்டும் நீ பின்னாடி மட்டும் தான்டா பிதுக்குவே. என் தலைவன் எல்லா பக்கமும் பிதுக்கு வேண்டான்னு புரோட்டாக்கு மாவு பிணைவாரு எவன் கிடைச்சாலும். விஜய் கூட சரி வேணாம், அது டாபிக்கே வேற எங்கேயோ போயிடும். அவரு ஜூம் வேற வைப்பாரு, பிதுக்கிறதோட நிக்காம அவரை இழுத்து தெருவில் விடுறானுங்க. இன்னொன்னு, விஜயும் அவங்க அப்பாவும் கொடநாடு கேட்ல, அதாவது பங்களா கேட்டு கூட இல்ல, அதுக்கு பல டீ கடை, ஃபர்ஸ்ட் டீ கடை, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கேட்டு, அதுக்கப்புறம் போலீஸ்காரன் அதை கூட்டி போறாங்க. இவ்வளவு டீடைல் போலீஸ்காரன் டேய் வாங்கடான்னு வாடா போடான்னு அக்யூஸ்ட கூட்டி போற மாதிரி. அம்மா பார்க்க விரும்புறாங்க, உள்ள வாங்கடா அப்படின்னு 2 பேரையும் கூட்டு வர்றான். அப்பா மழை வருதுப்பா, அப்பா பயமா இருக்குதுப்பா அப்படின்னு இவங்களா டயலாக். ஆக்சுவலா அந்த படம் அப்படி இருந்து அந்த அம்மா பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா படமா இருக்கிறீங்க படம் அப்படிங்கிற மாதிரி ஏல அந்த காட்சியை உருவாக்கி அதிமுக ஐடிவிங்க பரப்பிட்டு இருக்கு. இன்னொன்னு பண்ணாங்க, விஜய் கண்ணுல தயிர் தள்ளுது. இன்னொன்னு, இந்த மாஸ்டர் படத்துக்கு கொரோனா டைமா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் பேன்ஸ் எல்லாம் உட்காந்து போய் எல்லாம் வியாதி எல்லாம் பார்க்க மாட்டானுங்க, அவனுக்கு ஏறிடுவானுங்க, நீங்க அனுமதி மட்டும் கொடுங்க ஐயா அப்படின்னு எடப்பாடி காலில் விழுந்து கதறி கேட்டதையும் ஏஐ மூலமாக சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு குற்றம் நடந்தது என்னல போடுவாங்கல்ல, அது மாதிரி விஜய் போய் இது செவந்தி அப்படின்னு ஒவ்வொரு எங்கெங்கெல்லாம் ஒரு காலில் ஏஐ இவ்வளவு அற்புதமா பயன்படுத்தினதுக்கு அதிமுகவுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். எல்லாத்தையும் பண்ணி போட்டு நியாயம் கேட்கறாங்க. இது எப்ப நீ ஆரம்பிச்சிருக்கணும்? சரி, கடைசியிலேயாவது இந்த உண்மையெல்லாம் சொல்றதுக்கு நீ இப்ப பொத்துனாப்புல இருக்கானுங்க. திமுக ஏதாவது ஒண்ணு நம்ம விமர்சனம் இணையதளத்துல விமர்சனம் பண்ணா கூட அடுத்த மீட்டிங்ல எங்களை அடிக்கிறீங்க, எங்களை நோக்கி ஏறி விடுறீங்க, அம்புகளை ஏறீங்க பாப்பு. அதிமுக இந்த அடி அடிக்குது, போட்டு பொளந்துட்டு இருக்காங்க நேத்துல இருந்து. ஆனா வாயே திறப்பதில்லை. அதோட நிர்வாகிகள் என்ன, ஏய் திமுக ஏடிஎம்கே அங்கிள் நீங்க தள்ளிக்குங்க, உங்களை விடுறது திமுக தான் எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற ஒருத்தன். அதாவது திமுக ஐடிவி அதிமுக ஐடிவிங்கிட்ட பேசி இவனை அறான்னு சொல்லுதான் அவங்க அடிக்கிறாங்க. ஏன் திமுக ஐடிவி அடிக்க தெரியாதா? அடி தாங்க முடியாமல் தவக்கன் வாரியர்ஸ் கிட்ட அவனுங்க என்ன சொல்றாங்க, அதிமுக ஒரு டம்மி பீஸ், அதோட சண்டை போட்டு நம்ம எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எலெக்ஷனுக்கு இன்னும் சொற்ப நாட்கள் தான் இருக்கு, எனர்ஜியை சேர்த்து வைங்க, விவேகானந்தர் சொல்ற மாதிரி சேர்த்து வைங்க.
சாப்பிட்றேன் எனக்கு என்ன சேர்த்து வைங்க, அதிமுக கூட சண்டை போடாதீங்க. ஏன்னா அவன் மானங்கெட திட்டுறான். விஜயை விடுங்க, விஜயோட அப்பாவையும் இழுத்து 2 பேரும் போய் ஜெயலலிதா காலில் விழுந்து தெண்டனிடுற மாதிரியான வீடியோவை நாமெல்லாம் செய்ய மாட்டோம். விட்டு போன எடுத்தா மாட்டிக்கிட்டாங்க, செய்ய மாட்டோம். பிலோ த பெல்ட் அடிச்சு எதுக்கு எஸ் ஏ சந்திரசேகரன் நம்ம என்னவா பார்ப்போம்? எம்ஜிஆர் அடிச்சு பத்தி விட்ட டைரக்டர், கலைஞர் தொடர்ச்சியா வாய்ப்பு கொடுத்தாரு. பாக்குற நமக்கு தெரிஞ்ச எஸ் ஏ சந்திரசேகர் வரைக்கும் ஒரு திராவிட இயக்க ஆதரவாளர் அப்படிதான் பார்ப்போம். ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. என்ன பழைய பகையை தீர்த்துக்கிறாங்க. அப்போ இப்ப அப்பன்னு பார்க்க மாட்டான், மகன்னு பார்க்காம அவன் போட்டு வெளுன்னு வெளுக்கிறான். நியாயத்தராசு, நீதிக்கு தண்டனை, பாடாத தெரியும், அவ்வளவு படம் எடுத்தாரு. அந்த பாசம் எல்லாம் நமக்கு பழைய பாசம் இருக்கு, அதிமுக காரனுக்கு இருக்குமா? அவன் வச்சு வெளுத்துக்கிட்டு இருக்கான். விஜயுடைய அரசியல் கனவு பாதை இப்போதுதான் ரியாலிட்டியை தொடங்கி இருக்கிறது. நம்ம கரூர் மேட்டர்லயே சொன்னோம், விஜய் கூட்டணிக்கு வர வைக்க எடப்பாடி தேவையில்லாமல் உருண்டு கொண்டிருக்கிறார், இது கண்டிப்பா அவருக்கே பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு. அப்ப சொன்னப்ப கேட்காதவர்கள் இப்ப உண்மை தெரியும் போது விஜயை திட்டுகிறார். இன்னொன்னு, திமுக தான் விஜய் இயக்குது. இல்ல என்னன்னா, அதிமுக தரப்புல சொல்லப்பட்ட வச்சிருந்த விஷயம் என்னன்னா, மோடி வர அன்னைக்கு விஜய் மேலே ஏறிடுவாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அவங்களும் அதை நம்பிட்டு இருந்திருக்காங்க. ஏடிஎம்கேவும் கடைசியா எதிர்பார்த்தது விஜய் வந்ததோ டிடிவி. இதுக்கப்புறம் தான் அவங்க ட்ரிகர் ஆனது. இப்ப அடிக்கிறாங்கல்ல. இன்னும் ஒரு மாதம் போகும்போது என்ன ஆகும்னா, திமுக தான் தாவேக்காவை இயக்குது, விஜய் திமுகவுடைய பி டீம் அந்த இடத்துல நிப்பாங்க. இன்னைக்கே இவர் ஆரம்பிச்சிட்டாப்ல, இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் வேணா பாருங்க, துணை முதலமைச்சருக்கு விஜய் விசிறடிப்பாப்ல, எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு முன்னே மறுபடியும் சினிமா நடிக்க போயிருவாப்ல அப்படின்னு. அதெல்லாம் உண்மைதான், சினிமா நடிக்க போவாப்புல, எலெக்ஷன் முடிஞ்சே, அதெல்லாம் உண்மைதான். ஆனா இவங்க பி டீம்ங்கிறது அது யார் சொல்றது? அவர்களை இறக்கி விட்டுருக்கதே சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரிக்கணும், அதுதான் கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு. அதை முடிச்சுட்டு வரணும், அவ்வளோதான். அதை முடிச்சுட்டு நீ என்ன வேணாலும் கேஸ் ஒன்றும் பண்ண மாட்டோம். இதுதான் அவங்களுடைய. அது இன்றைக்கு ஒரு வழக்கு, இன்னைக்கு நான் கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு, சுதந்திர குடியரசு தின விழாவும் முடிஞ்சு போச்சு. அந்த கருமத்தை பொட்டியை வச்சுட்டு சென்சார் போர்டு என்னதான் பண்ணுவாங்க? சர்டிபிகேட்டை கொடுத்து அனுப்புடா கருமத்தை. எதை போட்டாலும் நீங்க ஆந்திரா கரையிலே காரி துப்புன கேசரி அது. சரி, இன்னைக்கு இந்த கேசரிக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருன்னு நினைச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா செட்டசைடு பண்ணி விட்டு, நீங்க மறுபடியும் வேணா கேஸை நடத்துங்க, இல்லாட்டினா வாபஸ் வாங்கிட்டு போய் ரிவ்யூ கவுன்சிலுக்கு போங்க அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சென்சார் வழங்க வேண்டும், யூஏ கொடுத்து முடிவு பண்ணியிருந்தீங்களா, அதன்படி இந்த படத்துக்கு வழங்க வேண்டும்ங்கிற முடிவை எடுக்கல. சென்சார் போர்டுடைய உரிமை அது கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கு, அவங்க ப்ரொசீஜர் படி தான் போயிட்டு இருக்காங்க. வேணும்னா இந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு அவங்க சொல்றபடி கேட்டு மறு ஆய்வுக்கு போய் சர்டிபிகேட் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த வழக்கையே மேற்கொண்டு சிங்கிள் ஜட்ஜுக்கிட்டே நடத்துங்கன்னு இழுத்து மறுபடியும் ஸ்கொயர் 1க்கு கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் ஃபேன்ஸ். இன்னொன்று, இந்த படம் கேசரின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த படத்துடைய ஹைப்பை நீங்க என்னதான் இந்த அளவுக்கு ஏத்தி விட்டு உள்ளுக்குள்ள போய் கேசரியே கெட்டுப்போன கேசரியாக இருந்தால் அது பேக் ஃபயர் ஆச்சுன்னா, நீங்க ஒன்றும் இல்லை, வாரிசு கண்டிஷன்ல ஒரு படம் வந்திருக்குன்னு வைங்க, இந்த வலிமை கண்டிஷன் வச்சுக்கோமே, அப்படி வந்தா தேர்தலுக்கு 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்பு இப்படி ஒரு பீத்த படத்துல நடிச்சுட்டு அதுவே ட்ரோல் மெட்டீரியல் ஆகி அதுல இருக்கக்கூடிய வீடியோக்களே அடுத்த 1 மாசத்துக்கு சுத்திட்டு இருந்துச்சுன்னா, விஜய் அதுக்கப்புறம் அரசியல் பேசினாலும் அதுவும் காமெடியா போயிருங்கிற அச்சம் இருக்கு. அதுக்கு பதிலா இந்த கருமத்தை கேசரி அப்படியே இழிஞ்சாங்க, ராஜ்கிரண் வேங்கையில காப்பியில விஷம் கலந்துருவாங்க, இதை அப்படியே குழி தோண்டி புதைச்சிரு அப்படின்னு கொடுப்பார்ல, அது மாதிரி இந்த கேசரியை கொண்டு போய் மண்ணை தோண்டி புதைங்கடா, மே மாசத்துக்கு பின்னாடி தோண்டி எடுத்து இவனுங்களுக்கே திங்க கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டதாக ஒரு தகவல். ஏன்னா நீங்க பெருசா அலட்டிக்கல பாருங்க, இந்த படத்தை பத்தியோ இந்த படத்துக்கு அழுத்தமே இல்லைன்ட்டாப்லையே, ஒரு அழுத்தமும் இல்லை, என் மூஞ்சியை பார்த்தா அழுத்தம் இருக்கு, அழுத்தம் கொடுத்த மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டார். அப்போ அவருக்கு அழுத்தம் இல்லை. தொண்டனும் சரி ஆனதாகட்டும், அவன் இன்னொரு விதத்துல கன்வின்ஸ் ஆயிட்டான். இப்ப ரிலீஸ் பண்ணோம்னா தளபதி விஜய் இன்னன் டேஷ்னு வரும், ஜெயிச்ச பின்னாடி ரிலீஸ் பண்ணோம்னா இந்த பருத்தி வீரன்ல சீட்டாடும் போது டொரினா சொல்லுங்க அண்ணனுக்கு அப்படின்னா, ஜெயிச்சுட்டு வாங்கி குடிப்போம்னே, தெம்பா குடிப்போம்னே. அது மாதிரி எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு முதலமைச்சர் விஜய் நடிக்கும் ஜனகேசரி அப்படின்னு வந்தா இது எப்படி மாசா இருக்கா? அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. மே 1ஆம் தேதி வேற ரிலீஸ் பண்ண போறதா அடுத்த லீவுனா அந்த மே 1 தான். மே 1ல அவங்க டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, ஐயாவுடைய டிரைவிங் அது வருது. அதுக்கப்புறம் இது வேற பிச்சுக்கிட்டு ஓடுதா, அதுக்கு பில்லாவை தூசு தட்டி அவங்க ஐங்கரன் ரிலீஸ் பண்ணுவாங்க.
லைன் அப்ல பெருசா இருக்குன்னு வச்சுங்க. இல்லை அவருக்கு ஒரு ரோஸ்ட் போடணும். ஏன்னா நடிக்க மாட்டேங்கிறப்பல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம்லாம் வந்து வசூலில் திரும்ப பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கு. தாவேகாவுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இடம், கடைசியா இன்னைக்கு காலையில செய்திகள்ல கசிவிடப்படக்கூடிய தகவல் என்னன்னா, பெரியவர் ராமதாஸ் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை தாவேகாவோடு நடத்துகிறார். யாருகிட்ட பேசுவாரு ராமதாஸ்? புஷி கிட்ட பேசுவாரா? புரியல. அவரை விசிலடிக்க விட்டாங்கன்னா அது ரொம்ப ரசாபாசமா இருக்கும். விசில்லாம் அடிச்சாங்கன்னா அவர் கெட்ட வார்த்தையில மேடையில உட்கார்ந்த மேனிக்கே திட்ட ஆரம்பிச்சிருவாரு. அங்கிருந்து இவனுங்க தொண்டர்கள் சொல்றாங்க, நம்ம வந்து விசிகால இருந்து பெரும்பாலான இளைஞர்களை இழுத்துட்டோம், இப்ப போய் நீங்க ராமதாஸை கூட்டிட்டு வந்து வச்சீங்கன்னா ராமதாஸ் கிட்ட கட்சியும் இல்ல சின்னமும் இல்ல, அவர் உள்ள வந்தாருன்னா நமக்கு வர்ற தலித் ஓட்டு கூட வராம போயிரு, இந்த தப்ப பண்ணிடாதீங்கன்னா. அப்படின்னா நம்ம தளபதி அப்படி பண்ண மாட்டாரு, இப்ப புதுசா வந்திருக்கானுங்கல்ல வேற கட்சியில இருந்து, அவங்க இந்த மாதிரி ஏத்தி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆரம்பிக்கும் போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, யாரு வேணாலும் கூட்டணி சேரலாம், எல்லாருக்கும் சம அதிகாரம் சம பங்கு தரப்படும் சொல்லி சொன்னேன். ஒருத்தங்க கூட வரல உனக்கு கொண்டு நம்பி. இப்பதான் முத ஒரு பெருசு ஒருத்தர் கிளம்பி வந்திருக்காரு. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து லாஜிக்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் யாரு கூட தான் நீங்கள் டூர் போவீங்க? ஒரு கட்சியை வந்து அறிவிக்குதுப்பா, அது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளுடைய ஏகோபித்த சப்போர்ட். 30%, 40%, 45%, அது பல்லே பல கோடி போகுங்கிற லெவலுக்கு பேசுறாங்க. அவ்வளோ செல்வாக்குள்ள நபருக்கு தேடி ஒரு அரசியல் கட்சி கூட போல. காங்கிரஸ்ல இருந்து 2 பேர் வந்து அப்படியே சைட் அடிக்கிற மாதிரி கள்ள விட்டு பார்த்தாங்க, அதுன்னு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷன் இருக்கு, அடிப்படையில அவர்கள் கமிட் ஆயிடுறாங்க. இந்த தேர்தல் அதாவது எந்த சிக்கலுமே இல்லாம, மக்களுக்கு வாழ்வாதார பிரச்சனைகளே இல்லாம, மக்கள் அரசியல் ரீதியா தமிழ்நாட்டு தேர்தலை பார்க்கும்போது யாரு வந்தாலும் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைன்னு நினைக்கக்கூடிய தேர்தல் இது நிச்சயமா கிடையாது. இந்த தேர்தல்ல 2 பிரதான அரசியல் தரப்புகள் இருக்கு. திமுக அதிமுகவுக்கு தொண்டர்களுடைய வாக்கே கணிசமா இருக்கும். அதை தாண்டி பாஜக அதிமுக கூட்டணி வந்துவிடவே கூடாது என்பவர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பதற்கு மனதளவில் கமிட் ஆயிடுறாங்க. திமுக வரவே கூடாது அப்படிங்கிறவங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கு கமிட் ஆயிடுறாங்க. இந்த 2 தான் தமிழ்நாட்டின் பிரதான அரசியல் தரப்பு. அரசியல் அறிவுள்ள அரசியலை கவனித்து இது நல்லது, இது கெட்டது, இது நடக்கக்கூடாது, இது நடக்கணும்னு விரும்புறவங்க இந்த 2 தரப்புலயே முழுமையா அடங்கிடுறாங்க. நீங்க அது நல்ல அரசியல் கெட்ட அரசியல்ங்கிற 2 சரி இடது சரி அவ்வளவுதான். திமுக வந்து விடவே கூடாதுங்கிறதே ஒரு அரசியல் தரப்பு. திமுக வந்தால் தன்னுடைய ஸ்டேட்டஸ் கோவுக்கு என்ன பாதிப்புன்னு அவன் தெரிஞ்சதுனாலதான் திமுக வந்து விடவே கூடாதுன்னு அவன் சொல்றான். அதற்கு எந்த அணிக்கு வாக்களித்தால் திமுகவை வீழ்த்த முடியும்னு அவனுக்கு தெளிவா தெரியும். அது நிச்சயமா தாவேகா கிடையாது, அதிமுக பாஜக தாங்கிறது ரொம்ப எளிமையான கணக்கு. அவன் அந்த இடத்துல செட்டில் ஆயிடறான். பாஜக தான் இந்த கூட்டணியை நடத்துகிறது. நேற்றைக்கு முதலமைச்சர் சொன்னது போல இந்தியா கூட்டணி அல்ல, இங்கே என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு என்று இந்த எலெக்ஷன் நடக்க போகிறது. தமிழ்நாட்டை தமிழ்நாடாகவே இருக்க விரும்புபவர்கள் அத்தனை பேரும் என்டிஏவுக்கு எதிரில் நிற்க வேண்டும்ங்கிறது அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய பொருள். இந்த தரப்பு இப்படி ஒன்றை திமுக கூட்டணிங்கிறது இந்த அடிப்படையில தான் தன்னுடைய ஆதரவாளர்களை தன்னுடைய வாக்காளர்களை சரிசமமாக பிரிச்சு திரட்டி வச்சிருக்கு. அப்போ திமுகவும் பாஜகவும் தான் சித்தாந்த பின்புலத்தோடு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள். இதுல அதிமுக வந்துடவே கூடாதுன்னு ஒரு தரப்பே கிடையாது. ஏன்னா அது ஒரு முழுக்க எந்த அரசியல் சித்தாந்தமும் இல்லாமல் எந்த நேரத்தில் அதுக்கு இருக்கக்கூடிய தலைவர் என்ன நினைச்சாலும் பண்ணலாம். எம்ஜிஆர் நினைச்சா எந்த கட்சி கூட வேணாலும் கூட்டணி போலாம். அதனால அந்த கட்சியுடைய தொண்டை எந்த விதத்திலும் கோச்சுக்கு போறது கிடையாது. ஜெயலலிதா நினைத்தால் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம்ல எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் கூட்டணி வைத்தாலும் அதனுடைய தொண்டர்கள் ஜெயலலிதா மேல கோச்சுக்கு போறதே கிடையாது. ஒரு பாப்புலிஸ்ட் கட்சிக்கு, வெறும் தனிநபர் வழிபாட்டை மட்டுமே மையமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு கிடைக்கக்கூடிய பலம் அது. திமுகவோ கம்யூனிஸ்டோ ஏன் பிஜேபியோ தன்னுடைய சித்தாந்தத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய கட்சியோடு கூட்டணி வைத்தா அதை தன்னுடைய தொண்டனுக்கு மீண்டும் நியாயப்படுத்துவதற்கு கிடந்து உருள வேண்டிய தேவை இருக்கு. இவர்களுக்கு கிடையாது. 99 வச்ச கூட்டணிக்கு இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய தொண்டனுக்கு. அன்னைக்கு நம்ம வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டோம், ராமர் கோயில் கட்டக்கூடாதுன்னு சொன்னோம், காஷ்மீரில் பொது சிவில் சட்டம் இது 370 ரத்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம், அதே மாதிரி பொது சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னோம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து எழுதி வாங்கிட்டு தான் நம்ம வந்து கூட்டணி வச்சோம்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும், அதாவது அந்த தலைமுறை புதிய தலைமுறைக்கு கூட இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அதுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய தலைமுறைக்கு நீ சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் வந்து திமுக இருக்குது. அப்போ அதிமுக அனுபவித்து வரக்கூடிய சொகுசு என்பது எந்த ஐடியாலஜியுமே தேவையில்லை. எனக்கு திமுக இருக்கக்கூடாது, அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த சொகுசான ஒரு அரசியல் கட்சியை ரீப்ளேஸ் பண்றது தான் தாவேகாவுடைய நோக்கமாக கட்சி தொடங்கின முதல் நாள்ல இருக்கு.
ஆனால் அப்படி தொடங்கப்பட்ட கட்சி இன்றைக்கு தனித்து விடப்பட்டிருக்குதுன்னா எலெக்ஷனே வரல. ஆனா இது வரைக்கும் எலெக்ஷன் வரல. எலெக்ஷன் வந்தாதான் நம்பர் என்னன்னு தெரியும். ஆனால் நீங்க கேட்ட கேள்வி, தாவேக்காவை நம்பி ஒரு சிறிய கட்சி 1% வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சி கூட போகலைங்கிறத வச்சு நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா ரெண்டுக்குமே எதிர்த்தரப்பு வலுவாயிருச்சு. திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத எடப்பாடி கிட்ட இருந்து தன் பக்கம் திருப்பி கொள்ளக்கூடிய அந்த வேலையில் விஜய் வந்து தோத்துருக்காரு. அந்த கட்சியை ஆரம்பிச்சு நீங்க சொன்ன மாதிரி இந்த மீடியாவுடைய மிகப்பெரிய ஹைப் எல்லாம் கிடைச்சப்போ எடப்பாடியை தூக்கி தின்பதற்கான ஒரு வாய்ப்பு விஜய்க்கு கிடைச்சது. எடப்பாடியை விட மக்களை கவரக்கூடிய சினிமா கவர்ச்சியும் பேச்சும் விஜய்கிட்ட இருக்கலாம். அதை பயன்படுத்த தவறி இருக்காப்ல. அம்பேத்கர் பேச்சையே அப்படியே கட்டுரையவே பேச்சா எழுதி கொடுத்தாலும் விஜயால ஏதோ ஒன்று பேசி டெலிவர் பண்ணி அதை ஒப்பேத்திர முடியும் தான். ஆனா எடப்பாடி வீக் அதுல. அவரால் அவர் என்ன பேசினாலும் அது பெருசா எடுபடுறதில்ல. ஆனா தனக்கு என்ன எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய கூறு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதி கொடுப்பவர்கள் அவருக்கு விருப்பமில்லாத ஒரு வரி எழுதி கொடுத்தா இது எதுக்கு இப்ப தேவையில்லாம இந்த பிரச்சனையெல்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அதை அடித்து விடக்கூடிய கூறு அவருக்கு இருக்கு இல்லையா? இந்த இடத்துலதான் விஜய் வந்து லேக் ஆகிறாப்பு. விஜய்க்கு தனக்கு என்ன எழுதி தரானுங்க, இதனுடைய சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு எந்த இளவுமே தெரியாது. இதனுடைய மறுபக்கம் என்னன்னா விஜயால மீடியாவை இதனாலதான் சந்திக்க முடியறது இல்ல. இப்படி ஒரு இளவு விழுந்தப்ப ஒரு மனிதன் திருச்சியில நின்று, கரூர் நின்றுக்கலாம், திருச்சியில் நின்றுக்கலாம், ஏர்போர்ட்ல நின்றுக்கலாம், ஏன் தெரிச்சு மெட்ராஸ்க்கு ஓடி வந்து அடுத்த 2 நாட்களுக்கு பங்களா விட்டு வெளியே வரலினா என்ன பேசுவதுன்னு தெரியாது. என்ன பேசுனா சரியா இருக்கணும்னு யாராவது எழுதி கொடுத்தா அதை 4 இடத்துல கிராஸ் வெரிஃபை பண்ணி இது ஒன்றும் பேக் ஃபயர் ஆகாதுன்னு தெளிஞ்சுக்கிட்டு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் அவரால் பேச முடியுது. இந்த பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் வேற எந்த அரசியல் கட்சிக்குமே விஜய்க்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா விஜய் வந்து உள்ளீடற்ற குடுவை, உள்ள எதுவுமே கிடையாது. நீங்க எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் செஞ்சு கொடுத்தா மட்டும்தான். ஆனா இந்த பிரச்சனை எடப்பாடி கிடையாது. இப்படி ஒரு சம்பவம் எடப்பாடிக்கு நடந்துச்சுன்னா அவர் அரசியல்வாதியா நடந்திருப்பாரு, போய் நின்றுப்பாரு. அது நான் ஆனதாட்டு என்ன கல்லெடுத்து அடிப்பாங்களா, இளவு கொடுத்த வீட்டுல இருந்து அடிக்க துரத்துவாங்களா, இதுக்கெல்லாம் பயந்து அரசியல் பண்ண முடியாதுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். நான் சொல்றது மீடியாவை சந்திக்கிறதுங்கிறது ஒரு உதாரணம். உண்மையில விஜயால கேள்விகளையே சந்திக்க முடியறது இல்ல. கேள்வின்னு ஒண்ணு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றது? எழுதி கொடுக்காம எதுவுமே சொல்ல தெரியாது. எடப்பாடி அப்படி அல்ல. எவ்வளவு சாமானியமான அரசியலாக அது இருந்தாலும் அதை தானே சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய கூறு அவருக்கு இருக்கு. இதனுடைய வெற்றி தான் இன்னைக்கு கூட்டணிக்கு போய் சேர்ந்திருக்காங்க. கூட்டணிக்கு வர்றாங்கன்னா அடிப்படையில் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? எனக்கு சீட்டு, இந்த தொகுதியில் நான் நிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. இதை யார்கிட்ட பேசுறது? எடப்பாடியோடு கூட்டணி போனா எடப்பாடிகிட்ட பேசலாம். விஜய் எப்படி அணுகிறது? புஷியை நம்பி கூட்டணிக்கு வர முடியுமா? கட்சிக்கு வந்த நிர்மல்குமார் நம்பி பேச முடியுமா? யாரையும் நம்பியுமே பேச முடியாதுங்க. எந்த அடிப்படையில் எந்த ராமதாஸே வராரு வந்து அன்புமணி 4 திட்டுறாருன்னா அடுத்த நிமிஷம் வந்து நிர்மல்குமார் மூலமா அன்புமணிக்கு போகாதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு? அந்த கட்சியுடைய தலைமையை அணுகவே முடியாதுன்னா எவனுமே கூட்டணிக்கு வரமாட்டான். இதுதான் அந்த சைடு இருக்கக்கூடிய பிரச்சனை. சோ விஜயுடைய தீவிர ரசிகர்களுடைய எண்ணிக்கையை தாண்டி பொதுமக்கள்கிட்ட இது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. எந்த ஸ்விங்கையும் இது மாத்த போறது கிடையாது. யாருக்காவது போடுவோம். 2 கட்சிக்குமே, அதாவது அரசியல் புரிதெல்லாம் பெருசா இல்லாம நான் எப்படி முதலமைச்சராக போறது இல்ல, இவங்களே மாறி மாறி இருக்காங்க, புதுசா யாராவது வந்து அவங்களுக்கு போடுவோம், இந்த ஓட்டுக்கு என்ன காசா பணமா அப்படின்னு நினைக்கக்கூடிய சதவீதம் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ஓட்டு எப்பவுமே இருக்கும். அது மக்கள் நல கூட்டணி குழுந்திருக்கு, நாம் தமிழர் குழுந்திருக்கு, கமலஹாசன் குழுந்திருக்கு, இந்த தாட்டி விஜய் குழுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி டிசைடிங் ஃபேக்டரா இது மாறுவதற்கான பெரிய வாய்ப்புங்கிறது எதுவுமே கிடையாது. அப்போ இந்த விஜய் நமக்கு உதவியாக வரமாட்டாருங்கிறத அதிமுக தெரிந்து கொள்வதற்கு இத்தனை நாள் காத்துட்டு இருந்துச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு அவுட் ஆயிட்டாரு, ஃபீல்ட் அவுட் ஆகிற கண்டிஷன்ல இருக்காரு விஜய். அதனாலதான் நீ வராதனா என்னன்னா பரவாயில்லன்னு அடிக்கக்கூடிய காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி இத்தனை நாளும் அவமானப்படுத்தப்படலையா? அடிமை கட்சின்னு விஜய் இப்பவா சொல்றாப்ல? கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஏதாவது ஒரு வரி பூடகமாக அதிமுகவை சீன்ற வேலை செஞ்சுட்டே தான் இருக்காப்ப. அப்பெல்லாம் வராத கோவம் இப்ப வருதுன்னா இதற்கு மேல் இது வராது, இதனால் பயனில்லை, வெட்டன மர அப்படிங்கிற இடத்துக்கு இறங்கிட்டாரு. அதை தாண்டி அமைதியா இருக்க விரும்பல. இவனை அடிச்சு முடிச்சு விடுவோம், இவனுடைய யோக்கியதை என்னன்னு பேசி விடுவோம், கொலகரப்பையதான் நீ அப்படிங்கிற கேள்வியை கேட்டு விட்டுறது. ஊழலை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியது இருக்கு? என் கட்சியில இருக்கவனுக்கு கூட்டு போய் கிட்ட உட்கார வச்சுட்டு ஊழலை பத்தி ஊழல் ஒழிக்கிறேன்னு சொல்றேன்னா, இன்னொன்னு நீ அவரு கூட போய் இருந்தா அதுக்கான வாய்ப்புகள் மைனஸ் பிளஸ் ஆகலாம். இவரும் திமுக எதிர்ப்பு பேசி எடப்பாடியும் திமுக எதிர்ப்பு பேசினாருன்னா எடப்பாடி கட்சியில ஓட்டு தானே நக்கிட்டு போவோம்.
இது புரியறதுக்கு எடப்பாடி இவ்வளவு நாள் ஆயிருக்கு. எவ்வளவு நாள் ஆயிருக்கு. இதெல்லாம் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அது தப்பான ஒரு முடிவு எடுக்கிறாப்புல. இந்த மாதிரி கடவோட வரவன் இளநீ திருட வரவன் எல்லாம் முதல்ல கை வைக்கிறதே அதிமுகவுடைய இளநீ கடையில தான். அப்போ அவர் அதை புரிஞ்சுக்கணும்னு. அப்போ விஜய் இன்றைக்கு இருந்து குறைந்தது இன்னும் 10 வருஷம் கூறுள்ள அரசியல்வாதி எவனாவது ஒருத்தனுடைய ஆவி அவருக்குள் பூந்து அவரே அரசியல் நடத்தினா கூட 10 வருஷம் ஆகும். ஆமா, இந்த அதிமுகங்கிற கட்சியை வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு வளரணும்னா இப்ப இதையெல்லாம் வந்து நான் திமுக காரனாக திமுகவுடைய பலத்தை வைத்தெல்லாம் இந்த பஞ்செல்லாம் பேசுறது இல்ல. நமக்கு எதிரியுடைய பலம் என்னன்னு தெரியுமில்ல. ஆமா. அதிமுக என்கிற கட்சி எப்படிப்பட்டது, அதற்கு வாக்களிப்பவர்களுடைய மைண்ட் செட் எப்படிப்பட்டது, அதை இவ்வளவு பலமான திமுகவாலேயே 20% கீழே இறக்க முடியாத அளவுக்கு அதுக்கு கட்டமைப்பு பலத்தோட இருக்கு. அவ்வளவு இறுகி போய் இருந்த ஒரு வாக்காளர்கள் அவங்க எந்த வகையிலும் இலக்கி அவங்க கொண்டு வர முடியாது. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. கன்வின்ஸே பண்ண முடியாதுங்க. நான் இல்லங்க, நாங்க வந்து எப்ப இருந்தும் ரெட்டரா தாங்க அப்படிங்கிற மாதிரி. எங்க வீட்டுக்காரு எம்ஜிஆர் ரசிகர், அவர் ஞாபகார்த்தமா நாங்க போடுவோங்கிற ரேஞ்சில பேசினா என்ன போய் கன்வின்ஸ் பண்ணுவீங்க? அப்ப அதை உடைக்க விஜயுடைய தற்குறி மூளைக்கு சத்து பத்தாதுங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதிமுக வெற்றி பெறாம போகலாம், அதை பாஜக மாதிரியான ஒரு அரசியல் கட்சி தான் ரீப்ளேஸ் பண்ண முடியுமே தவிர அரசியல் அரிச்சுவடியே புரியாத தற்குறி நடிகன் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்கிறதா இந்த 1.5 வருஷத்துல நீங்க பண்ணிருக்கக்கூடிய கூத்துல இருந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயமா. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ்